உலகத்தை படைத்து பரிமாறிக்கக்கூடிய அந்த ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. மேலும் எவரை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பூலகத்தை படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட உத்தம தூதர் நம் உயிரும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடை அடைகிறதாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய அவையை வீட்டிற்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அதனையும் குறிப்பாக ஜும்ஆவிற்காக வேண்டி வர இருக்கின்ற, வந்து கொண்டிருக்கின்ற, வந்து ஆளாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சஹாக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்றைக்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமுதாயம் உலகத்திலே உருவாவதற்கு அடிப்படையாக இருப்பது திருமணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை வலியுறுத்துகிறது, துறவரத்தை வெறுக்குகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அராதல்லாஹு, அல்லாஹ்வை பரிசுத்தமான முறையிலே யார் சந்திக்க விரும்புகின்றாரோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இஸ்லாம் திருமணத்தை ஊக்குவிக்கின்றது. மக்களே, திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. அதே போல திருமணத்தை செய்து வையுங்கள் என்பதாக மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மக்களே, அல்லாஹ் தன்னுடைய வான்முறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கின்றான், வலகத் அர்ஸல்னா ரசூலன் மின் கப்லிக்கும், உலகத்திலே அனுப்பப்பட்ட எந்த தூதருமே இல்லை, திருமணம் முடிக்காமல் எந்த தூதருமே இல்லை, எல்லா தூதர்களுமே திருமணம் முடித்தார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய வான்முறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கின்றார்கள். மக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் திருமணத்தை வெறுத்தானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். மக்களே, திருமண உறவு அது ஈமானி உறவாக இருந்து கொண்டிருக்கின்றது. மக்களே, திருமண உறவு கணவன் மனைவி உறவு என்பது சொர்க்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவான ஒரு உறவுதான் கணவன் மனைவியுடைய உறவாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களே, ஆனால் சமீப காலத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் திருமண உறவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னார், கணவன் மனைவியுடைய உறவு எந்த அளவுக்கு சலங்கலப்பட்டு கிடைக்கிறது என்று சொன்னார், சங்கடப்பட்டு கிடைக்கிறது என்று சொன்னார். தமிழிலே கூட சொல்வார்கள், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பதாக சொல்வார்கள். அதே போலதான் இன்றைய சமீப காலத்துடைய திருமணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் மாதிரிதான் தமிழுடைய பலமொழி போலத்தான் இன்றைக்கு திருமண உறவு இருந்து கொண்டிருக்கிறது. மக்களே, சங்கையானவர்களே, பாக்கியமானவர்களே, இந்த திருமண உறவு சமீப காலத்திலே எந்த ஊரும் இதற்கு விதிவிலக்கல்ல, எந்த ஊரும் இதில் வெளிவடக்கல்ல. அதே போல சமுதாயத்திலும் நிறைய விவாகரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஜமாத்திலும் சரி, ஒவ்வொரு ஹாஜியில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜியினுடைய அந்த அலுவலகங்களிலும் சரி, நிறைய பிரச்சனைகள் எதை வந்து தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஹுலா தலாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு மத்தியே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. மக்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அரசால் நியமிக்கப்பட்ட ஹாஜிகள் சொல்கின்றார்கள். சமீபத்திலே ஹாஜிகளுடைய அந்த கூட்டத்திலே, சென்ற வாரம் நடந்த அந்த கூட்டத்திலே ஹாஜிகள் சொல்லக்கூடிய முக்கியமான வாக்குமூலம், அவர்கள் சொல்லக்கூடிய மன வருத்தத்தோடு பதியக்கூடிய செய்தி என்று சொன்னால், எங்களுக்கு கிரைக்கணக்கை பார்ப்பதற்காக வேண்டியோ அல்லது சொத்துக்களை பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த வாரிசை பிரித்து கொடுக்கக்கூடிய சட்டத்தை சொல்வதற்காக வேண்டியோ அல்லது இதுபோல அரசாங்கம் சார்ந்ததற்காக வேண்டிய அரசு ஆட்சிகளாக நியமித்தார்கள்.
ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த தலாக்குக்கும் இந்த குலாவுக்கும் தான் எங்களை நேசித்தார்கள் போல் எங்களுக்கு தெரிகிறது என்பதாக கண்ணீர் வடிக்காத ஒரு மனக்குமுறலை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹாஜிகள் பதிய வைத்திருக்கிறார்கள் மக்களே. சமுதாயத்தின் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு பிறகும் எல்லா ஊர்களிலுமே 100-90 ஊர்களிலே பேசப்படக்கூடிய விஷயங்கள் என்று சொன்னால், ஒன்று குலாமா இருக்கும், அல்லது தலாக்கா இருக்கும், அல்லது கணவன் மனைவியுடைய பிரச்சனையாக இருக்கும். இதைத்தான் இன்றைக்கு எல்லா ஊர்களிலுமே மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது மக்களே. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பதாக தமிழிலே சொல்வார்கள் என்பதாக நான் சொல்லேன் அல்லவா. அதே போன்று ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது மக்களே. ஆனால் திருமணமாகி எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருமணமாகி சமீபத்திலே நான் ஒரு வயதான ஒரு 70 வயது மிக்க தகுந்த ஒரு மனிதரை சந்தித்தேன். அவர் இடத்திலே சொன்னார், ஹஜ்ரத், நான் தலாக்குடைய லெட்டரை எழுதி கையில வச்சிருக்கிறேன். என் கையை பிடிச்சிட்டு அவர் சொல்றார், தலாக்குடைய லெட்டரை எழுதி கையில வச்சிருக்கேன். எந்த நேரத்துல நான் ஜமாத்துல போய் இந்த தலாக்குடைய லெட்டரை கொடுப்பேன் என்பதாக தெரியாது என்பதாக யார் சொல்கிறார் என்று சொன்னால், வாழ்ந்து முடிந்து 74 வயது கபருக்கு செல்லக்கூடிய அந்த வயோதிகர் சொல்கிறார், எனக்கு இந்த வயதிலே தலாக் வேண்டும் என்பதாக. அவருக்கு ஒரு 74 வயது இருக்கும், அவருடைய மனைவிக்கு ஒரு 2 வயது கம்மியாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த வயோதிகர் தலாக்கை இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால், பேரம் அவருடைய பிள்ளைக்கு திருமணம் முடித்து பேரம் பேசி எடுத்த 74 வயதுடைய வயோதிகர் சொல்கிறார்கள் மக்களே. அதே மாதிரி கல்யாணமாகி குழந்தை பெற்றோர் இன்றைக்கு தலாக்கை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், குலாப் எதிர்பார்க்கிறார்கள். அதுபோல புதிதாக திருமணமானவர்கள் எந்த நிலையாக இருந்தாலும் சரி, இந்த தலாக் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை, இந்த விஷயத்தை இன்றைக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த உலகத்திற்கு மத்தியிலே குலா தலாக் கணவன்களுடைய பிரச்சனை ஆகிவிட்டது மக்களே. ஒரு காலம் இருந்தது, நம் முன்னோர்கள் எல்லாம் தலாக் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள். நம்முடைய முன்னோர்கள் தலாக் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள். என்ன வார்த்தை சொல்வார்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தை சொல்லிட்டாரா, அந்த வார்த்தை சொல்லிட்டாரா, அப்படிதான் சொல்வாங்களே தவிர தலாக் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை உபயோகிக்க மாட்டார்கள். என்று சொன்னால் அது ஒரு பாவம், அது அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் நம்முடைய முன்னோர்கள் தலாக் என்பதாக சொல்ல மாட்டார்கள், வார்த்தை சொல்லிட்டாரா, அந்த வார்த்தை சொல்லிட்டாரா, அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை நாம் கேட்க மக்களே. ஆனால் இன்றைய காலத்திலே தலாக் என்பதும் குலா என்பதும் சர்வசாதாரணமாக ஏதோ காலையிலிருந்து மாலை மறைவது போல சர்வசாதாரணமாக வாழ்க்கையுடைய புழக்கத்தில் இன்றைக்கு தலாக்கும் குலாவும் வந்துவிட்டது மக்களே. அதனால் இன்று இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் திருமணம் என்றால் என்ன என்பதாக தெரியவில்லை. 25 வயசா இருக்கா, 24 வயசா இருக்கா, திருமணம் முடிந்து வைத்து விட்டார்கள் பெற்றோர்கள். ஆனால் திருமணம் என்று சொன்னால் என்ன, அதனுடைய பந்தங்கள் என்ன, அதனுடைய உறவு என்ன என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் விளங்கவில்லை மக்களே. ஏதோ உடல் தேவைக்கு மட்டும்தான் திருமணம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் அப்படித்தான் நினைக்கிறது. உடலுடைய தேவையை நிறைவேற்றிவிட்டால் போதும், இதுக்குத்தான் திருமணம் முடித்து வைக்கிறார்கள் என்பதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் நினைக்கிறது மக்களே. இல்லை இல்லை, இந்த திருமண உறவு என்பது, கணவன் மனைவி உறவு என்பது சொர்க்கம் வரை தொடரக்கூடிய ஒரு உறவாக இருந்து கொண்டிருக்கிறது மக்களே. ஆண் பெண் உடல் ரீதியான மன ரீதியான பல வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது மக்களே. ஒன்றே ஒன்று நாம் தெரிந்தாக வேண்டும், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், பண்ணி வைக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளையாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், முதலிலே கவுன்சிலிங் கொடுத்தார்களா? திருமணம் என்று சொன்னால் என்ன, ஆணுக்கு சில உணர்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது, பெண்களுக்கும் சில உணர்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அது மன ரீதியாக சில உணர்வுகள் இருக்கிறது, உடல் ரீதியாக சில உணர்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது மக்களே. அதை முதலிலே திருமணம் முடிக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புரிய வேண்டும் மக்களே. அப்படி புரிந்தால்தான் இந்த விவாகம், இந்த தலாக், இந்த குலா, இது போன்ற காரியங்களை விட்டோம்
வளரக்கூடிய சமூகம் சற்று தவிர்ந்திருக்கும் மக்களே. அதாவது ஆண் பெண் உடல்நிலையிலே மாற்றம் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் 30 வித்தியாசங்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும். உடல் ரீதியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் 30 வித்தியாசங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆணுக்குத்தான் தாடி மீசி வளரும், அதே போன்று பெண்ணால்தான் என்ன செய்ய முடியும், கர்ப்பத்தை சுமக்க முடியும். இது உடல் சார்ந்த ஒரு மாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது மக்களே. சரீரத்தை பொறுத்தவரை நிறைய வித்தியாசங்களை சொல்லும். ஆணுக்கு என்று சொன்னால் இப்படி, பெண்ணுக்கு என்று சொன்னால் இப்படி என்பதாக பல விஷயங்களை சரியத்து நமக்கு எடுத்து வைக்கும் மக்களே. மன ரீதியாக நிறைய வித்தியாசங்கள், உடல் ரீதியாக நிறைய வித்தியாசங்கள். ஆண்கள் வெளியிலே போகலாம் என்று சொன்னால் வெளியிலே தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்குள் வந்தால் தான் அவங்களுக்கு ரெஸ்ட், ஓய்வு. அதே பெண் வீட்டை விட்டு வெளியிலே போனால் தான் அவளுக்கு என்னது, ரெஸ்ட். இது உடல் ரீதியாக சமூகம் சார்ந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கிறது மக்களே. இதை பற்றி புரியாததன் காரணமாகத்தான் சமூகத்துக்கு மத்தியிலே நிறைய புலாக்களை பார்க்கின்றோம், நிறைய தலாக்களை பார்க்கின்றோம். வாழ்ந்து முடித்தவர்கள் கூட இன்னைக்கு தலாக்கை எதிர்பார்க்கிறார்கள். மனைவி மீது வெறுப்பு, கணவன் மீது வெறுப்பு, இதெல்லாம் எதற்கு உண்டாகிறது என்று சொன்னால் அந்த பிரியம், வாழ்க்கையுடைய அந்த நோக்கம், வாழ்க்கையுடைய அந்த விஷயத்தை விளங்காததன் காரணமாகத்தான் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்களே. இஸ்லாத்துடைய கண்ணியத்தை போக்கும் அளவுக்கு இன்றைக்கு சமூகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துடைய கண்ணியம், இஸ்லாத்துடைய பாரம்பரியத்தை இழக்கக்கூடிய ஒரு சமூகமாக உருவெடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது மக்களே. நிறைய மாற்றங்கள், குடும்ப உருவாக இருக்கட்டும், கணவன் மனைவி உருவாக இருக்கட்டும், நிறைய மாற்றங்களை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது மக்களே. அல்லாஹ் குர்ஆனிலே வணக்கத்தை பற்றி சொல்ல ஆயத்தை விட வணக்கங்கள் செய்யுங்கள், தொழுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், இதுபோன்று வசனங்களை அல்லாஹ் குர்ஆனிலே பதிய வைத்ததை விட குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பம் எப்படி நடத்தப்பட வேண்டும், ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய குர்ஆனிலே பதிய வைத்திருக்கிறார்கள் மக்களே. சுமார் 20 இடங்களில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார். குடும்பம் என்று சொன்னால் என்ன, குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் என்ன, கணவன்களினுடைய உறவு எப்படிப்பட்ட உறவு என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே பதிவு வைக்கின்றான் மக்களே. நான் ஆண்களை மட்டும் குறை சொல்லவில்லை, பெண்களை மட்டும் நான் அங்கே குறை சொல்லவில்லை மக்களே. 2 தரப்பினர்களுக்கும் நிறைய குற்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. 2 தரப்பினரிடத்திலையும் நிறைய குற்றங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 தரப்பினர்களும் சேர்ந்து தங்களுடைய குற்றங்களை சரி செய்து கொண்டால்தான் ஒரு குடும்ப வாழ்க்கையை சரியாக, ஒரு சீரான ஒரு வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள முடியும் மக்களே. ஒரு மாட்டு வண்டி இருக்கிறது சொன்னா 2 மாடு சரியாக ஓடணும். சரியாக ஓட்டால்தான் அந்த மாட்டு வண்டியை இயக்க முடியும். சரியாக ஒரு மாடு ஒரு பக்கம் ஒரு திசையிலே போகுது, ஒரு மாடு வேறு திசையை நோக்கி ஓடுது என்று சொன்னால் அந்த வண்டியை சரியாக செலுத்த முடியாது மக்களே. அது ஒன்றுதான் குடும்ப வாழ்க்கை. கணவன் மனைவியுடைய அந்த உறவு அப்படித்தான் சொர்க்கம் வரை தொடரக்கூடிய உறவு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிய வைத்தார்கள் மக்களே. குர்ஆனிலே குடும்ப வாழ்க்கையுடைய வெற்றியை குறித்து அல்லாஹ் பேசுகின்றார். குடும்பத்துறையை குடும்பவியலை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். வீடு, உறவு, இதுவெல்லாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே சொல்லி காமிக்கின்றார்கள் மக்களே. குறிப்பாக குர்ஆனிலே அல்லாஹ் ஆண்களுக்கு 2 விஷயங்களை சொல்கின்றார், பெண்களுக்கு 2 விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார்கள் மக்களே. அதிலே ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றார், பிமா அன்ஃபகும் அம்வாலுக்கும், சம்பாத்தியம் என்பது அது ஆணை சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். சம்பாத்தியம் என்பது அது ஆணை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அவன் தான் தன்னுடைய குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றார்கள் மக்களே. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், வஆஷிருஹுன்ன பில்மாரூஃப், உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தாரிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஆண்களுடைய உலகம் இருக்கிறது, அது பெருசு. 4 இடத்துக்கு போவாங்க, 4 இடத்துக்கு வருவாங்க. அதனால ஆண்களுடைய உலகம் இருக்கிறது, அது
அது மிக பெரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. பெண்ணுடைய உலகம் அது குறுகியது. 4 செவற்றுக்கு மத்தியிலே வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அல்லாஹ் ஆண்களை பார்த்து சொல்கின்றார், நீங்க உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே, குடும்பத்தார்களிடத்திலே நீங்க நல்ல விதத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கின்றார், நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார்கள். மக்களே, இது ஆண்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய 2 வார்த்தைகள். பெண்களுக்கு அல்லாஹ் 2 வார்த்தைகளை குர்ஆன் சொல்லி காமிக்கிறது. மக்களே, ஒன்று காணித்தார், கட்டுப்படுது. நிறைய குடும்பங்களிலே நிறைய பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எதற்கு ஏற்படுது என்று சொன்னால் இந்த கட்டுப்படுதல் என்பது இன்றைக்கு சமூகத்திற்கு மத்தியில் எடுபட்டு விட்டது. இவன் என்ன சொல்வது, இவர் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, இவர் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, என்னிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது, என்னிடத்திலே ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, சொத்து இருக்கிறது, இவர் சொல்வது நான் என்ன கேட்பது என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுப்படுதல் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் காற்றிலே பறந்து போனதால் இன்றைக்கு புலாக்களும் தலாக்களும் நிறைய பள்ளிவாசல்களிலே ஜும்மாவுக்கு பிறகு நிறைய ஹாஜிகளிடத்திலே இவ்வளவு கெட்டாக மனுக்கள் இன்றைக்கு ஹாஜிகளுடைய அலுவலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்களே, காரணம் பெண்களிடத்திலே கட்டுப்படுதல். காணித்தார் அல்லாஹ் சொல்கின்றாங்க, கட்டுப்படுங்கள். உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், அவனுடைய கணவன் இல்லாத நேரத்திலே உங்களுடைய கற்பழிப்பா பாதுகாத்துக்கொள். அவர் பெற்றெடுத்த பிள்ளையை சரியான முறையை வளர்த்தது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே 2 விஷயத்தை பெண்களை பார்த்து சொல்லி காமிக்கின்றார்கள். மக்களே, இந்த உலகத்திலே எந்த மனிதரும் வார்த்தை ஒன்று சொல்வார்கள், வாழ்க்கை முறை ஒன்று இருக்கும். சமூகத்துக்கு மத்தியிலே பெரிய ஆளாக தோன்றுவார், சமூகத்துக்கு மத்தியிலே பல சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பார், பல விஷயங்களை சமூகத்துக்கு மத்தியிலே செஞ்சிருப்பார். ஆனால் அவருடைய இல்லற வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை போய் பார்த்தோம் என்று சொன்னால் ஜீரோவாகத்தான் இருக்கும். குடும்ப வாழ்க்கை ஜீரோவாகத்தான் இருக்கும். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുக்கும் லிஅஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുக்கும் லிஅஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிலே சிறந்தவர். உங்களுடைய மனைவி சொல்லணும், நீ நல்லவர் என்பதாக சொல்லிவிட்டு வார்த்தை மட்டும் சொல்வது மட்டும் செய்யவில்லை. சொன்னார்கள் திருப்பி, வனகைருக்கும் லிஅஹ்லிஹி, நான் என்னுடைய குடும்பத்தாரிலே சிறந்தவன், என்னுடைய மனைவி இடத்தில் நான் சிறந்தவன், என்னுடைய மனைவி இடத்திலே கேட்டு பாருங்கள், நான் சிறந்தவன் என்பதாக சொல்வார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். மக்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய 2 தன்மைகள் இருக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. ஒன்று சுக்ர், 2வது சபர். இந்த 2 தன்மைகளுமே என்ன செய்யணும்? கணவனுக்கும் இருக்க வேண்டும், மனைவிக்கும் இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்தேன். அறிவாளியான ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்டார்கள், யார சொல்லலாம், என்ன காரணம்? பெண்களை அதிகமாக பார்த்திருப்பதாக சொல்கிறீர்களே, என்ன காரணம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 காரணங்களை சொன்னார்கள். ஒன்று, அதிகமாக நீங்கள் சாபம் விடுகிறீர்கள். உங்களை வாயை திறந்தா வெறும் சாபமாகத்தான் வரும், வெறும் சாபமாகத்தான் வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று, நீங்கள் அதிகமாக சாபம் விடுகிறீர்கள். 2வது, கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள். அதனால்தான் நீங்கள் அதிகமாக நரகத்திலே உங்களை பார்த்தேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, இந்த 2 சுகுர், கட்டுப்படுதல், நன்றி, கணவனுக்கு கட்டுப்படுதல் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்லி காமித்தார்கள். மக்களே, அதுபோல ஆண்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் சபுர். கூடுதலாக ஆண்களிடத்தில் இந்த சபுர் என்று சொல்லக்கூடிய தன்மை கூடுதலாக இருக்க வேண்டும். என்று சொன்னால், ஆண்களை பொறுத்தவரை தான் பெரியவன், ஆண் ஆதிக்கத்தை ஒரு ஆண் விட்டான் என்று சொன்னால் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. கணவன் மனைவி மத்தியிலே எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சுமூகமாக எந்த தலாக்கும் அதிகரிக்காது, குலாவும் அதிகரிக்காது. சுக்குர் என்று சொல்லக்கூடிய, சபுர் என்று சொல்லக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். மக்களே, ஒரு கணவன் வீட்டுக்குள்ளே போகும்போது எப்படி போக வேண்டும்? வெளியிலே செருப்பை கலட்டி விட்டு வீட்டுக்குள்ளே
இருக்கின்றானே அதே போல தன்னுடைய பதவி, தன்னுடைய டென்ஷன், தன்னுடைய ஆண் ஆதிக்கம் எல்லாத்தையும் செருப்பை கலட்டி விடுவது போல வெளியிலே கலட்டி விட்டு மனைவிக்கு கனவு என்பதாக அவன் வீட்டுக்குள்ளே நுழைந்தான் என்று சொன்னால் அந்த வீடு நிம்மதி என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் மக்களே. மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சொன்னார்கள் என்று சொன்னார், மனைவிமாரிடத்திலே தோற்க வேண்டும் என்பதாக சொன்னார். இன்னைக்கு இந்த ஈகோ பிரச்சனை தான் இன்னைக்கு தலாக்கும் குலாக்கும் அதிகமாக காரணம். அதிகமாக தலாக்கும் குலாவுக்கும் என்ன காரணம்? இந்த ஈகோ பிரச்சனை. நீ பெரியவனா, நான் பெரியவனா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமாரிடத்தை நீங்கள் தோற்று போங்கள் என்பதாக சொன்னார்கள். தோல்வி என்று சொன்னால் அது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றி. குடும்பத்தில் வாழ்க்கையுடைய வெற்றி என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்டப்பந்தயத்துல தோற்று போனாங்க. தோற்கும் வழியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்கக்கூடியவர்களா? தோற்கும் வழியை என்ன சொல்லி தருகிறார் என்று சொன்னால், மனைவியிடத்தில் தோற்பது என்பது தோல்வி அல்ல, வெற்றி என்பதை இந்த சமூகத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காமித்தார்கள் மக்களே. அதனால் சபூர் என்பது கணவனிடத்திலே சற்று கூடுதலாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்திலே கல்யாணம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நிலையை திருமணம் முடிக்கின்றார்கள். இது உடலுடைய தேவைக்கு மட்டும் தான் திருமணம் முடிப்பது போல தெரிகிறது. திருமணம் முடித்து 3வது நாள் 4வது நாள் பள்ளிவாசலில் லெட்டர் வருகிறது, இவரோடு வாழ எனக்கு விருப்பம் இல்லை என்பதாக. அல்லது டவுன் ஹாலிடத்திலே போய் லெட்டர் முடிக்கிறார்கள், இவரோடு வாழ்வதற்கு எனக்கு இஷ்டமில்லை, கல்யாணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டதா என்று பார்த்தால் இல்லை. 4 நாள், 1 நாள், 2 நாள், 3 நாள், இது போல ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கு சமூகத்திற்கு மத்தியிலே மிக அதிகமாக தலைதூக்கி இருக்கிறது மக்களே. அதே போல முறைகேடான தலாக்கும் குலாவுக்கும் ஏற்படுவதற்கு காரணத்திலே சொல்லி காமிக்கின்றார்கள் முறைகேடான தொடர்பு. அதுபோல சினிமாத்தனமான வாழ்க்கை, அதுபோல அதிக அளவில் எதிர்பார்ப்பு. திருமணம் முடிப்பதற்கு முன்பதே நன்றாக பார்த்து முடிக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் திருமணம் முடிப்பதற்கு 4 தகுதியை சொன்னார்கள். இதை பார்த்து திருமணம் முடியும் என்பதாக சொன்னார்கள். அதே போல ஒரு பெண் திருமணம் முடிக்கிறார் என்று சொன்னால் ஆணுடைய தகுதியை பார்த்து திருமணம் முடிக்க வேண்டும். குடும்பத்தை ஜீவனாசம் சரியாக தருவாரா, குடும்பத்தை சரியாக நடத்தக்கூடியவரா என்பதை முதலிலே பார்த்து விட்டு திருமணம் முடிக்க வேண்டும். திருமணம் முடிச்சிட்டு அந்த உறவுக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது மக்களே. பொருளாதாரம் இல்லை, சரியாக எனக்கு சம்பளம் செய்வது கிடையாது, சரியாக எனக்கு பொருளாதாரம் தருவது கிடையாது, அதோடு அதனால் அவரோட வாழ்வதற்கு எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்லக்கூடிய திருமணம் முடிவதற்கு ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது மக்களே. ஆண்கள் சற்று பொறுமை அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் மனைவிமார்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எங்களுக்கு பத்தவில்லை. சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவுதான் என்னால் தர முடியும். அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கி விட்டான், யா அய்யுஹல் நபி குல் அஸ்வாஜிக இன் குன்த துரிதுன ஹயாத்தத் துன்யா அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கி விட்டான். ஓ நபியே, உங்களை மனைவியாக எடுத்து நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வின் ரசூலையும் தேர்ந்தெடுத்து வாழணும்னு சொன்னா உங்களோட வாழ சொல்லுங்க, இல்லையா அவங்களை முடிச்சுட்டு வேற திருமணம் முடிச்சு சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் ஆயத்தை உடனே இறக்கி விட்டாங்க மக்களே. அதனால் பொருளாதாரத்தை சரியான குடும்பத்தை நடத்துவாரா என்பதாக பார்க்கணும். அப்படி முடியவில்லையா, சற்று சபுரை காத்து மனைவியிடத்திலே சற்று அனுசரித்து போனால்தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஜலிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் ஜமாத்திலே லட்சம் கொடுக்கணும், ஹாஜில போய் லட்சம் கொடுக்கணும், இந்த அவலங்களில் தான் நமக்கு உண்டாகும் மக்களே. அதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆண்களிடத்திலே சபுர் என்பது சற்று கூடுதலாக இருக்க வேண்டும், பொறுமை கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் மக்களே. அதுபோல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய வழிகாட்டுதலை இந்த திருமண உறவுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால் அருமையானவர்களே, பொதுவாகவே பெண்கள் இருக்கிறார்களே அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள், அவரிடத்தில் அந்த தன்மை இருக்கும். பக்கத்தில் இருக்கார் அப்படி இருக்காரா, நாம் அப்படி இருக்க வேண்டும், நாமும் அப்படி வாழ வேண்டும். பொதுவாகவே
இயற்கை தன்மை, இது பெண்கள் இருக்கக்கூடிய இயற்கை தன்மை. அதனால் அது ஒரு பெரிய காரணமாக எடுத்துக்கொண்டு ஒரு ஆண் இன்றைக்கு தலாக்குடைய குலாவுடைய அந்த காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களே, இன்றைக்கு தலாவும் குலாவுக்கும் அதிகமாக வரக்கூடிய காரணம் என்று சொன்னால் சகிப்புத்தன்மை இல்லாமல் போனதுதான். ஒரு காலத்துல மாமியார்களிலிருந்து மக போரடித்தாங்க சொல்லுவாங்க, பெற்றோர்கள் சொன்னாங்க. ஒரு காலத்துல மாமியார் இருந்து மக போரடிப்பா, என்னை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க, என்னை இப்படி எல்லாம் செய்யறாங்க. வீட்டுல அம்மா தாய் வீட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கணவன் வீடு சொன்னா மாமியார் வீடுகள் அப்படித்தான் இருக்க, சற்று என்ன செய்யுமா அட்ஜஸ்ட் பண்ணி போமா அப்படி சொல்ல ஒரு காலம். இன்றைக்கு உன்னை அப்படி கொடுமைப்படுத்துறாங்களா, ஓலாவை புக் பண்ற நீ ஓடி வந்துரு, ஓலாவை புக் பண்ற நீ ஓடி வந்து சொல்லக்கூடிய காலம் இன்றைய காலமாக வந்து கொண்டிருக்கிறது மக்களே. அதனால்தான் சென்ற அந்த பிள்ளைக்கும் தைரியம் வந்து விடுகிறது. இவன் இல்லைன்னா என்ன வேற ஒருத்தர் முடிச்சுக்கிறாங்க. முடித்து வைப்பதற்கு நம்முடைய தாய் தந்தையர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். நாமே கவலைப்பட திருமண உறவு என்பது ஆயிர காலத்து பயிர். ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று ஆசை 60 நாள் போகம் 30 நாள் என்று சொல்லக்கூடிய தமிழுடைய அந்த பழமொழிக்கு ஏற்பத்தான் இன்றைக்கு காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது மக்களே. இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய வேதனையை இட்டு தரக்கூடிய ஒரு செயல்தான் இந்த தலாக்கும் குலாவுமாக இருந்து கொண்டிருக்கிறது மக்களே. அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய விஷயங்களை சொல்லி காமிக்கின்றான். ஆயத்தை சொன்னோம் என்று சொன்னால் ஒரு ஜும்மாவுடைய நேரம் பத்தாது. ஒரு 5 வார்த்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் குடும்ப வாழ்க்கை குறித்து. குடும்ப வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் மக்கள். அது முதலாவது வார்த்தை சொல்கின்றான், வல்லாஹு ஜஅல லக்குமுல் அர்ல ஃபீ புயூதிக்கும் ஸகனா. உங்க குடும்ப வாழ்க்கை வீடு என்பது நிம்மதி தரக்கூடிய இடம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே நிம்மதி திருமண வாழ்க்கை கணவனுடைய உறவு என்பது அல்லாஹ் பதிய வைக்கிறார்கள் மக்களே. நிம்மதி கணவனுடைய உறவுகள் தான் இருக்கிறது என்பது அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி காமிக்கின்றான். இரண்டாவது அல்லாஹ் சொன்னான் குர்ரத் அய்ன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொன்னாங்க. எப்படி? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத் அய்ன். இறைவா, என்னுடைய மனைவியை கொண்டு எனக்கு கண் குளிர்ச்சியை தா. உதாரணமாக கவலையிலே வரக்கூடிய அந்த தண்ணீர் சற்று சூடா வரும், அதே சந்தோஷத்துல கண்ணீர் தண்ணி வந்துச்சுன்னா அது எப்படி இருக்குங்க? குளுமையா இருக்கும். அது குளுமையா இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குர்ரத் அய்ன் கண் குளிர்ச்சி என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை அனுசரித்து வாழ சொன்ன அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் குர்ரத் அய்ன் கண் குளிர்ச்சி என்பதாக சொல்லி காமிக்கிறார்கள் மக்களே. மூன்றாவதாக அல்லாஹ் சொன்னான் ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை. ஆடைதான் எப்பொழுதுமே மனிதனோடு கூட இருக்கக்கூடியது. மனிதனுடைய குறைகளை உடலில் இருக்கக்கூடிய அங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை எப்படி ஒரு ஆடை மறைக்கிறதோ, அல்லாஹ் குர்ஆனிலே ஆடைக்கு திருமண உறவு கணவன் மனைவியுடைய உறவை அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், அந்த கணவன் மனைவியுடைய உறவிலே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிழைகளை எப்படி உடம்பிலே இருக்கக்கூடிய அங்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை ஆடை எப்படி மறைக்கிறதோ, அதே போன்று கணவன் மனைவியுடைய உறவு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார். குன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன என்பதாக அல்லாஹ் நான்காவதாக இந்த வார்த்தையை பதிய வைக்கிறான். மூன்றாவதாக இந்த வார்த்தையை பதிய வைக்கிறார்கள் மக்களே. நான்காவதாக அல்லாஹ் சொன்னான் மவத்தத். மவத்தத் பிரியம். கணவன் மனைவிக்கு இது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே கணவன் மனைவிக்கு பிரியம் வந்துவிட்டது என்று சொன்னால் 74 வயதிலே அந்த தலாக்குடைய லெட்டரை கொண்டு வந்தாரே அந்த பெரியவனை போல இருக்காது. பிரியம் இல்லாத காரணமாகத்தான் 74 வயதில் அவர் சொல்கிறார், ஹஜ்ரத் நான் தலாக்குடைய லெட்டரை எழுத வச்சிருக்கேன், எந்த நேரத்தில் குடும்பம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்? சரியான மவத்தத் பிரியம் என்பது ஒரு போலித்தனமான பிரியம் இருந்ததன் காரணமாகத்தான் கணவன் மனைவியுடைய உறவு 74 வருடங்களுக்கு 74 வயதுக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது மக்களே. அல்லாஹ் சொன்னார் குர்ஆனிலே மவத்தத் என்று சொன்னால் பிரியம். பொதுவாகவே ஒரு மனிதன் மீது பிரியம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் என்ன செஞ்சாலும் என்ன செய்வாங்க, அவர்கள் பண்றாரு என்ன செய்யறது, விடுங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? அவர் மீது இருக்கக்கூடிய பிரியம். அதே அவர் மீது பிரியம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், அந்த விஷயத்தை பெரிய பூதாகரமா ஆக்கிறோம். அதனால்தான் நான்காவதாக குர்ஆன் சொல்கிறது மவத்தத் பிரியம் இருக்க வேண்டும் என்பதாக.
கடைசியாக 5வது குர்ஆனுடைய வார்த்தை என்ன சொன்னால் ரஹ்மத், இரக்கம் இருக்க வேண்டும். இரக்கம் இருக்க வேண்டும். இரக்கத்தில் அதிகமாக யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவனிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெண்களை பொறுத்தவரை அல்லாஹ் ஆரம்பத்திலே சொன்னான், அவங்க ஆணுடைய விழா எலும்புல படைக்கப்பட்டாங்க. விழா எலும்பு எப்படி இருக்குங்க? கோணலாத்தான் இருக்கும். கோணலாகத்தான் இருக்கு. தமிழ்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, நாயுடைய வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க. அதனால அந்த கோண எலும்பு அந்த கோணலாகத்தான் இருப்பாங்க. சற்று வளைந்து நாம தான் கொடுக்கணும். சற்று யார் அதிகமாக சபூர் யாரிடத்தில் அதிகம் இருக்க வேண்டும் சொன்னால் கடவுளிடத்தில் தான் இருக்க வேண்டும். அதனால் நீங்க வளைஞ்சு கொடுத்துட்டேன், என் பொண்டாட்டிக்கு நான் இறங்கி போயிட்டேன், என் மனைவி அப்படி பேசுறா, அதனால நான் தோற்றமான ஆயுள் அப்படி இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னுடைய மனைவி இடத்துல தோற்ற பிரியப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, சொன்ன வார்த்தை இது. என் மனைவியிடத்துல நான் தோற்க விரும்புகிறேன், அவங்க ஜெயிக்க நான் தோற்கணும். தோல்வி என்று சொல்ல அது தோல்வி இல்லை, அதுதான் வெற்றி. வாழ்க்கையில இது போன்ற தலாக்கு குலா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அந்த அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரக்கூடிய வார்த்தை. தலாக்கும் குலாவும் இஸ்லாத்துல ஜாயிஸ் தான், அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான். ஆனா அல்லாஹ்வுக்கு ஜாயிஸான வார்த்தையிலே கோபம் தரக்கூடிய வார்த்தை என்று சொன்னால் தலாக்கும் குலாவும். இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் கோபத்தை தரக்கூடிய இந்த விவாகரத்து என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த 5 வார்த்தையிலே சொல்லி காமித்தார்கள். கடைசியா ரஹ்மத், இரக்கம் வேண்டும். கடவுள் அதிகமாக இருக்க வேண்டும் மனைவின் மீது. மனைவி கணவன் மீது கடைசி நம்ம இவ்வளவு வருடம் நமக்காக வேண்டி வெளிநாடுகளிலே சம்பாதித்து கொடுத்தார், இவ்வளவு நாள் நம்முடைய கஷ்டப்பட்டார், நம்முடைய பிள்ளைகளை ஆளாக்கினார், நம்மளை வளர்த்தெடுத்தார், நம்முடைய மருத்துவ செலவை பார்த்துக் கொண்டார், நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுடைய கணவன் தானே பார்த்துக் கொண்டார் என்று கணவன் மீது இறக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார் ரஹ்மத் 2 தரப்பிற்கும் இருக்க வேண்டும். கடவுளிடத்தில் இருக்க வேண்டும், மனைவியிடத்தில் இருக்க வேண்டும். நமக்காக வேண்டித்தானே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டார், இப்பொழுது வயதாகிவிட்டது, அவரால் முடியவில்லை. அப்போது இரக்கம் யார் படணும்? மனைவி படணும். அதே போல கணவனும் தன்னுடைய மனைவி மீது இவ்வளவு காலம் நமக்காகத்தானே வாழ்ந்தார், நமக்காக வேண்டித்தானே இருந்தார் என்பதாக கணவன் நினைத்தார் என்று சொன்னால் 2 பேருடைய எண்ணங்களும் சரியாக இருந்தது என்று சொன்னால் அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வாழ்க்கை, இந்த கணவன் மனைவி உறவு சொர்க்கம் வரை தொடரக்கூடிய ஒரு உறவாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களே, சென்ற வாரம் திருநெல்வேலியிலே கவுன்சிலிங் நடந்தது. திருமணமாக ஆக போறவங்களுக்காக வேண்டி கவுன்சிலிங் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களே, திருநெல்வேலி மட்டும் நடக்கல, இது எல்லா மாவட்டத்திலும் ஜமாத் நிர்வாகம் மூலியமாக நடத்தப்படுகிறது. ஏன் நடத்தப்படுதுன்னு சொன்னா, சமீப காலங்களிலே தலாக் குலா எக்கச்சக்கமாக ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் கண்பிடிக்கின்றார்கள். காஜிகள் என்ன செய்கிறார்கள், என்ன தீர்ப்பு சொல்வது என்பதாக தெரியாமல் கண்ணை பிதுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், எது எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் தலாக், தொட்டதுக்கெல்லாம் குலா. இது கவுன்சிலிங் ஆரம்பத்திலே திருமணத்துக்கு முன்பதாகவே சரியாக கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என்பதாக ஜமாத் உலமா இந்த விஷயத்தை கையில் எடுத்து எல்லா மாவட்டத்திலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களே, அதனால் நமக்குடைய நாம் திருமணம் வைத்திருந்தோம் என்று சொன்னால், திருமணம் முடித்திருந்தோம் என்று சொன்னால், முதலில் கவுன்சிலிங் போயிட்டு திருமண உறவுண்டா இல்லா, கணவன் மனைவி உறவுண்டா இல்லா என்பதை விளங்கி திருமணம் முடித்தார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருமண வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தருவார்கள். மக்களே, ஆக வல்ல ரஹ்மான் வளக்கூடிய இளைஞ சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தர வேண்டும். மக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுபோல வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்தரவு சொல்லிக் கொண்டு வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.